ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம கார்ன்ஃப்ளவர் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதுக்கு 1 கப் தண்ணி, எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இனி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 1.5 கப் சரியாக இருக்குது. அதிக இனிப்பு தேவைன்னா நீங்கள் 2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 கப் போட்டிருக்கேன். 1.5 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதித்தா போதும். இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை. நல்லா கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இனி இந்த டைமில் அந்த கரைச்சி வச்ச மாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தீயை கம்மி பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமிலேயே கிளறணும். ஹையாக வச்சா சீக்கிரம் கட்டி ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. இதை அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். இனி இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். எல்லோ கலர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலர்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் விடாமல். 2 டேபிள் ஸ்பூன் நெய் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் நெய் தேவைப்படும். கிளறிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், ஒரே டைமில் ஊற்றக்கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். அந்த 1/2 கப் நெய்யும் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கூட முந்திரியும் பாதாமும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு ட்ரேயில் மாற்றி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் இதை ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இனி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் அல்வா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.